சென்னை கொடுங்கையூரில் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு மயான பூமிக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றிய எம்எல்ஏ ஆர்டி சேகருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடுங்கையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மயான பூமி வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று பெரம்பூர் எம்எல்ஏ ஆர்டி சேகரும் சட்டப்பேரவையில் இதுகுறித்து பேசியிருந்தார். இதனை அடுத்து மத வழக்கப்படி உடல்களை அடக்கம் செய்ய மயான பூமி அமைத்து தரப்படும் என தமிழக அரசு சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கொடுங்கையூர் குப்பைமேடு பகுதியில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு மயான பூமி அமைக்கும் பணிகள் சுமார் 11.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு மயான பூமியை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களுக்கு 3 ஏக்கர் நிலம், இஸ்லாமியர்களுக்கு 3 ஏக்கர் நிலம் தற்போது தயார் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இதனை ஒட்டியே இந்து மதத்திற்கு 3 ஏக்கர் பரப்பளவில் இடம் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் முடிவுற்ற பிறகு அவர்களுக்கு இந்த இடம் அளிக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கின்ற கிறிஸ்துவ பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்களுக்கு இறுதி காலத்தில் அவர்கள் அடக்கம் செய்வதற்கு அவர்களுக்கு இடுகாடு வசதி தேவை என்று கோரிக்கை வைத்த நேரத்தில் இந்த அரசு அமைந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று உங்களுடைய கோரிக்கையை 100% நிறைவேற்றி தருவேன் என்கிற வாக்குறுதி அவர்களிடத்தில் அளித்திருந்தேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3 ஏக்கர் நிலமும், கிறிஸ்துவ பெருமக்களுக்கு 3 ஏக்கர் நிலமும், இந்துக்களுக்கு 3 ஏக்கர் நிலமும் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு நிறைவுற்றிருக்கிற இந்த 2 பகுதிகளும் சம்பந்தப்பட்ட சமுதாய தலைவர்கள் அவர்களிடத்திலே பயன்பாட்டிற்காக பணியை துவங்குவதற்கு அவர்களை அழைத்து இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கடந்த காலங்கள் இங்கே இடம் இல்லாமல் பெரம்பூர் தொகுதியில் வசிக்கிற மக்கள், இந்த இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் பெரும் அவதிக்குள்ளானார்கள். அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த துறையின் அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்களும் எடுத்த முயற்சியில் இன்றைக்கு இந்த பணி நிறைவடைந்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வை தொடர்ந்து அவர்களுக்கு தேவைப்படுகிற இன்னொன்று சில விஷயங்களை கூட இங்கே செய்து தருவதற்கு மாநகராட்சி தயாராக இருக்கிறது. இது உடனடியாக பணியை விரைந்து முடித்து கொடுத்த மாநகராட்சி ஆணையர், ஆர்டிசி நார்த்து, ஜோனல் ஆஃபீஸர்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சுகாதாரத்துறை சேர்ந்த அதிகாரிகள், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஏ ஸ்கொயர்ஸ், இந்த மண்டலத்துறை தலைவர் நேதா கணேசன், இந்த வார்டுடைய மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு, ஏனைய மாமன்ற உறுப்பினர்கள் சர்மிளா காந்தி உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ப்ரொசீஜரோ, என்ன ரூல் என்ன இருக்கோ நாம் செய்தால் அதுபடி தான் பண்ணுவோம். ஏறக்குறைய 15.5 கோடி நிதி ஒதுக்கீட்டில் இந்த 3 பணியும் மேற்கொண்டிருக்கோம். இப்போ கிறிஸ்தவர்கள் ஒரு 3 பிரிவுகள் இருக்காங்க. ஆர்சி, ரோமன் கேத்தலிக், அவங்களுக்கு அது தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒரே ஒன்று தான். எங்களை பொறுத்தவரையில் இஸ்லாமியர்களும் ஒன்று தான். எங்களை பொறுத்த இந்துக்களும் ஒன்று தான். எங்களுக்குள்ள வேறுபாடே கிடையாது எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.